பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, சுகமாயிருப்பீர்களாக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒரு பிரதானமான வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். எரேமியா ஒரு பயங்கரமான மக்கள் கூட்டத்துக்கு உள்ளே அவர் ஊழியம் செய்வதற்கு தேவன் அவரை நியமிக்கிறார். பொல்லாத மனுஷர்கள், கலக வீட்டாராக இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு அவரை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எரேமியாவை அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் காப்பதற்கு கூட இருந்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாமும் அநேக இக்கட்டுகளை சந்திப்பது உண்டு. நம்முடைய வழிப்பிரயாணங்கள் மிகவும் பாதுகாப்பற்றதாய் மாறிக்கொண்டே வருகின்ற காலங்கள், வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் தேசத்திலே பெருகி வருகின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். சாத்தானும் பல விதத்திலே தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று பலவிதமான கோணங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாகவும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாகவும் அவன் செயல்படுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இவைகளெல்லாம் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் எரேமியாவை பார்த்து சொன்னது போல நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இவைகள் ஒன்றுக்கும் நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தம்முடைய சிறகாலே மூடி காக்கிற தேவனாய் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் நம்மை காக்கிறார். நம்மை அக்கினி மதிலாக சூழ இருந்து ஆண்டவர் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கும் பொழுது நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட ஒருவரும் தொட முடியாது. ஆண்டவர் சொன்னார், உங்கள் தலையில் இருக்கிற மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரம் உங்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கட்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் என்னை காப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். உங்களோடு இருந்து உங்களை காத்து உங்களை நடத்துவதற்கு தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களோடு இருந்து எங்களை அனுதினமும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்து வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இன்றைக்கும் எங்களை காத்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த காலை நேரம் வருகிறோம். உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு மிக உயர்ந்ததாய் காணப்படுகிறதப்பா. நீர் உம்முடைய செட்டைக்குள் தொடர்ந்து எங்களை மறைத்து வைத்து விக்கனங்களுக்கு எங்களை ஒழித்து காத்து, வியாதி பலவீனங்களுக்கு ஒழித்து காத்து, ஆண்டவரே எங்களை எல்லாம் ஆச்சரியமாய் நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இந்த நாளும் எங்களோடு கூட இரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.